T20 உலக கோப்பையுடன் நாடு திரும்பிய இந்திய வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு. ஹோட்டலில் கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட வீரர்கள். உலக கோப்பையுடன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கும் இந்திய கிரிக்கெட் அணி. வீரர்களுடன் கலந்துரையாடுவதுடன் விருந்தும் அளிக்கிறார். விக்கிரவாண்டியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பரப்புரை. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவிற்காக வாக்கு சேகரிக்கிறார். அதிமுகவினர் வாக்குகளை வீணடிக்காமல் பாமகவிற்கு வாக்களிக்க வேண்டும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக ராமதாஸ் வேண்டுகோள். திருநெல்வேலியின் அடுத்த மேயராக ராமகிருஷ்ணன் அல்லது உலகநாதன் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு. துணை மேயராக உள்ள ராஜுவின் பெயரும் பரிசீலிக்கப்படுவதாக தகவல். சென்னையில் இன்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. நுங்கம்பாக்கத்தில் நேற்று ஒரே நாள் இரவில் 7 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு இடைக்கால முன்ஜாமீன் கிடைக்குமா? இன்று தீர்ப்பளிக்கிறது கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உரிய வாடகை வழங்க கோரி லாரிகள் திடீர் வேலை நிறுத்தம். கொள்முதல் நிலையங்களில் 30,000 மூட்டை நெல் தேக்கம். அக்னிவேர் திட்டத்தில் உயிரிழந்த ராணுவ வீரரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் வழங்கப்படவில்லை என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இதுவரை 98 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தரப்பில் விளக்கம். கள்ளக்குறிச்சியில் செயல்படாத பெட்ரோல் பங்கில் 2000 லிட்டர் மெத்தனால் பதுக்கல். சிபிசிஐடி போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்த மாதேஷ். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக கோவை ஆலந்துறையில் கழிவுநீர் தேங்காமல் இருக்க கான்கிரீட் அமைக்கும் பணி தீவிரம். இரவிலும் பணிகள் தொடர்ந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 520 ரூபாய் உயர்வு. மீண்டும் 54,000 தொட்டது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் சம்பாய் சோரன். ஜாமீனில் வெளியே வந்துள்ள ஹேமந்த் சோரன் மீண்டும் ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரினார். பாஜக மூத்த தலைவர் LK அத்வானி மீண்டும் மருத்துவமனையில் அனுமதி. உடல்நிலை சீராக இருப்பதாக டெல்லி அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தகவல். டெல்லியில் முகாமில் உள்ள பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில் ரங்கசாமி அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை வாபஸ் பெற வேண்டும் என்று தேசிய தலைவர் நட்டாவை வலியுறுத்தியுள்ளதால் புதுச்சேரி அரசு நீடிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் இளவமுதன். இப்போ என்ன பிரச்சனைக்காக கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள்? புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் NR காங்கிரஸ் கூட்டணி அரசு நடைபெற்று வருகிறது. தற்பொழுது நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக வேட்பாளர் தோல்வியை தழுவியிருக்கிறார். இதனை காரணம் காட்டிதான் பாரதிய ஜனதா கட்சியில் பதவியில் இல்லாத MLAக்கள், அதாவது 3 MLAக்கள் மற்றும் 3 நியமன MLAக்கள், 3 சுயேட்சை MLAக்கள் என 9 பேர் இருக்கிறார்கள். இதில் 8 பேர் டெல்லி சென்றிருக்கிறார்கள். பாஜகவின் மாநில தலைவரான செல்வகணபதி தலைமையில் இவர்கள் சென்றிருக்கிறார்கள். இவர்களது ஒற்றை கோரிக்கை என்னவென்றால், முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கவில்லை. அதே போல பாஜக MLAக்களோட எந்த ஒரு ஆலோசனையும் செய்வதில்லை. ஆனால் எதிர்க்கட்சிகளுக்கு தேவையான விஷயங்களை செய்வதாக அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். இதனை வலியுறுத்தி
வலியுறுத்தி தான் அவர் ஏற்கனவே 2 முறை புதுச்சேரியில் சட்டமன்றத்துக்குள்ளேயே இந்த போராட்டத்தை நடத்தினார்கள். அதற்கான பிரச்சனையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்தார். ஆனால் இப்பொழுது அது கைமீறி சென்றதனால் அவர்கள் நேரடியாக டெல்லி சென்றிருக்கிறார்கள். டெல்லியில் நேற்று தேசிய தலைவர் நட்டாவை சந்தித்து புதுச்சேரி நம்ம ஆட்சியில் இருப்பது, கூட்டணியில் இருப்பது இருக்கக்கூடாது, நமக்கு உரிய மரியாதை வழங்கப்படாதனால் நம்ம கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியதாக நேற்றே நமக்கு அங்கிருந்த எம்எல்ஏக்கள் டெல்லியிலிருந்து தெரிவித்தார்கள். இந்த நிலையில் தான் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் இடையே உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி நீடிக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் மேலும் ஒரு நாள் முகாமிட்டிருக்கிறார்கள் டெல்லியில். அடுத்து தேசிய செயலாளரான சந்தோஷ்ஜி அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். அப்பொழுது இதே கோரிக்கையை தான் வலியுறுத்தி இருப்பதாக பாஜகவின் எம்எல்ஏவான கல்யாண சுந்தரம் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். எங்களது கோரிக்கை ஆட்சியை மாற்றுவதோ அல்லது ஆட்சியில் உள்ள அமைச்சர்களை மாற்றுவதோ அல்ல, ஆனால் பாஜக எம்எல்ஏக்களுக்கு உரிய மரியாதை வழங்க வேண்டும் என்பதுதான். அதனை தான் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அப்படி வழங்காத பட்சத்தில் இந்த கூட்டணியில் நாம் ஏன் நீடிக்க வேண்டும், இவர்களை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. அதைத்தான் தற்பொழுது அவர்கள் சந்தோஷ்ஜி அவரிடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவின் ஆட்சியில் உடைகிறதா அல்லது பாதிப்பு ஏற்படுமா என்ற கேள்வி தொடர்ந்து எழுதவண்ணதான் இருக்கிறது. அபிநயா, புதுச்சேரியில் அங்க இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி தப்புமா என்ற கேள்வி எழும் வகையில் சர்ச்சை எழுந்திருக்கிறது. இது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவமுது. நடிகர் விஜய் தனிமனித வசீகரத்தால் மட்டும் மக்களை கவர முடியாது என்றும், கொள்கையின் அடிப்படையிலேயே மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அருள்மொழி தெரிவித்துள்ளார். திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலிருந்தே, அதாவது அவர் அரசியலுக்கு வருவாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் கடுமையாக விமர்சனத்துக்கும் தாக்குதலுக்கும் கருத்து ரீதியாக உள்ளானது எங்க யாரால அப்படின்னு பார்த்தா பிஜேபியினுடைய மூத்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்களால, அதிலும் குறிப்பாக அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனால அவருடைய பேர் ஜோசப் விஜய் அப்படிங்கிறத வச்சு நடத்தப்பட்ட கருத்து ரீதியான தாக்குதல் இருக்கு இல்லையா, அந்த தாக்குதல் கண்டிப்பாக இந்த மதவாத அரசியலை புரிந்து கொள்ளுவதற்கு மிக ஒரு அடிப்படையான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பையும் புரிந்து கொண்டு இந்த அரசியல் பயணத்தை திரு விஜய் அவர்கள் தொடங்குகிறார் அப்படின்னு பார்த்தா, இந்த நிலைப்பாடு என்பது கண்டிப்பாக இதை எடுத்தாதான் சாதகம் அப்படிங்கிறதும் ஒரு அரசியல் கணக்காக இருக்கலாம். இல்லை, தனிமனித வசீகரம் என்பது திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயே தொடங்கிவிட்டது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயே அதுதான் தொடர்ந்தது. ஆனா அவங்க 2 பேருக்குமே இந்த இயக்க கொள்கைகள்ல இருந்து நேர் எதிராக பிரச்சாரத்தோடு அவங்களால விலகி போக முடியாத அளவுக்கு இந்த திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர்கள் அந்த அதிமுகவில் இருக்கிறாங்க. ஆகையினால் அவர்கள் தனிமனித வசீகரம் என்பது இப்பதான் முதலாக வந்ததுன்னு சொல்ல முடியாது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறம் விஜயகாந்த் அவர்கள், அவரை விட்டுற முடியுமா? அவரும் தனிமனித வசீகரத்தில் தான் தொடங்கினார். அவருடைய கொள்கையும் பார்த்தீங்கன்னா தேசியம் திராவிடம், அதில் திராவிடத்தை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருந்தார். அப்போ இதோட சேரும்போது தான் தனிமனித வசீகரம் என்பது இந்த கொள்கையோட சேரும்போது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இல்லாத தனிமனித வசீகரமா, அவ்வளவு பெரிய வெற்றி படங்களை கொடுத்த திரு ராமராஜன் அவர்களுக்கு இல்லாத தனிமனித வசீகரமா, திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இல்லாத வசீகரமா? அப்படி இல்லை. அவங்கெல்லாம் எடுக்கிற பாதை முழுக்க இந்த கொள்கையோட அடையாளப்படுத்திக்கிட்டா மட்டும்தான் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகையினால திரு விஜய் அவர்களுடைய அரசியல் என்பது முதலாக தனிமனித வசீகரம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அதுவும் இருக்கு, அதுவும் அடிப்படையாக இருக்கு. அத்துடன் அவர் என்ன கொள்கையை எடுத்துக்கொள்ளுகிறார், எப்படி அணுகுகிறார்ங்கிறத பொறுத்து தான் மக்கள் எடை போடுவார்களே தவிர வெறும் வசீகரத்தால் மட்டும் எடை போட மாட்டார்கள்.